எல்லாருக்கும் வணக்கம். டெல்லி குளிருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இன்றைக்கி வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. முட்டைக்கோசு, வெங்காயம். சின்ன சைஸ் முட்டைக்கோஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 பெரிய வெங்காயம் இதை நீளமாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு. இது வந்து மொறுன்னு வர்றதுக்காக. அப்புறம் கடலை மாவு. இதை வந்து சுத்தமான கடலைப்பருப்பு வாங்கி ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவு தான், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாக்கெட் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாய் தூளாக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால அது நல்லா கடிப்படுறப்ப நல்லா இருக்காதுங்கிறதுக்காக மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ரொம்ப சொதன்னு தண்ணி தேய்க்க வேண்டியதில்லை. கலர் பொடி, ஃபுட் கலர் வந்து தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா வந்து அவாய்ட் பண்ணிடலாம். கடலமாவே பார்த்தீங்கன்னா கலராக தான் இருக்கும். எண்ணெய் அடுப்பில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து பக்கத்தில் தண்ணி வச்சு கையை தண்ணியில் நினச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாகவும் வெங்காய வடை சைஸுக்கு தட்டி போட்டுக்குருவோம். இங்கே பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்காக சாப்பிட்டு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் மட்டும் போடாமல் இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கறனால குழந்தைங்க வந்து அந்த முட்டைக்கோஸ் பொரியலாக செஞ்சால் சிலர் சாப்பிட மாட்டோம் இல்லையா, அதை இப்படி செஞ்சோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும். இங்கே டெல்லி குளிர் இப்போ வந்து அதிகமாக இருக்குது. ஈவினிங் டயத்தில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டீயோடு சேர்த்து சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்